Hello friends, welcome to Sociology in Tamil. இன்னைக்கு நான் இந்த வீடியோல எம்எல் துர்க்கைமோட தி சாக்ரெட் அண்ட் ப்ரொஃபேன் அப்படின்ற கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது தமிழ்ல புனிதமானது மற்றும் புனிதமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பிஏ சோசியாலஜி இக்னோவோட சோசியாலஜிக்கல் தாட் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கும். அப்பல்ரூத் அண்ட் எடில்ஸோட கிளாசிக்கல் அண்ட் கண்டெம்பரரி சோசியாலஜிக்கல் தியரி புக் ரெஃபர் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த கான்செப்டை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் திஸ் புக்ஸ். ரிலீஜியன் அப்படிங்கிறத தமிழ்ல மதம் அப்படின்னு சொல்லுவோம். எம்எல் துர்க்கைம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காரு அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது புனிதமான நம்பிக்கை மற்றும் சடங்குகள் சார்ந்த ஒன்றுபட்ட அமைப்பு. இந்த அமைப்புல இருக்க எல்லா இண்டிவிஜுவலும் இந்த நம்பிக்கையையும் சடங்கையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டெபினிஷனை தி எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் அப்படின்ற புக்கை 1912 பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த புக் ஆஸ்திரேலியன் ட்ரைப் அருந்தா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இந்த அருந்தா ட்ரைபல்ஸ் தான் டோட்டமிசம் அப்படின்ற ரிலிஜியனை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த புக்ல எம்எல் துர்க்கைம் ரிலிஜியன் அப்படின்னா ரெண்டு பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு, ரெண்டு கூற்றுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னா நம்பிக்கை, இரண்டாவது வந்து சடங்கு. பிலீஃபும் ரைட்ஸும் தான் ரிலிஜியனுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு காம்பனன்ட்ஸ். பிலீஃப் வந்து இண்டிவிஜுவல் வந்து இன்டெகிரேட் பண்ணும். இந்த பிலீஃப் பாத்தீங்கன்னா மாரல் ஐடியாஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், மற்றவங்க யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இது சில நேரம் அவநம்பிக்கையா கூட இருக்கும், அதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இருக்காது, ஆனா அதை நம்ம நம்பிட்டு இருப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் காம்பனன்ட். செகண்ட் வந்து ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் வந்து சடங்குகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த பிலீஃபை பேஸ் பண்ணி தான் இந்த சடங்குகளை வந்து ஃபாலோ பண்றான் அப்படின்னு இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சாக்ரெட் அண்ட் ப்ரொஃபேன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே எதிரெதிரான ஒரு விஷயம். சாக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனிதமானது, ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா ஹோலி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ப்ரொஃபேன் அப்படின்னா இது வந்து மண்டீன், சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி, டெய்லி நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். இது எல்லா இண்டிவிஜுவலோட வாழ்க்கையிலும் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த சாக்ரெட் வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்க ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது வந்து சாக்ரெட் அப்படின்னு சொல்றாரு. அதுவே நீங்க ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லாம வேற எங்க பண்ணாலும் அது வந்து நார்மல் ஆக்டிவிட்டி, ப்ரொஃபேன் அப்படின்னு சொல்றாரு. சாக்ரெட் எப்போதுமே சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கும், ஹை பொசிஷன்ல உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி ப்ரொஃபேன் அப்படிங்கிறது நார்மலானது, உங்களை வந்து சபார்டினேட்டா ஃபீல் பண்ண வைக்கும், ப்ராக்டிகலான ஒரு விஷயம். நார்மலா நீங்க மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், லேப்டாப் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சபார்டினேட், ஒரு விஷயத்த வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறது ப்ரொஃபேன். அதுவே சாக்ரெட்ல பாத்தீங்கன்னா உங்களை வந்து பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த சாக்ரெட் ஆக்டிவிட்டி சூப்பர்ஸ்டிஷியஸ், இது வந்து கற்பனையான ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை வந்து பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு டெம்பிள் போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர் கிடைச்ச மாதிரி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவே நார்மல் ப்ரொஃபைல்ல வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா எந்த ஒரு பவரும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனதா தான் ஃபீல் பண்றீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது ஷூஸோட போகக்கூடாது, செப்பலோட போகக்கூடாது, வெறுங்காலோட போறது சாக்ரெட். அதுவே நார்மலா அந்த ஷூவையும் செப்பலையும் போட்டுட்டு நடந்து போறது ப்ரொஃபேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஜியூஸ் ரிலீஜியன் வந்து யூரோப்ல இருக்காங்க. இவங்க வந்து கேண்டில வந்து பத்த வைக்கிறது ஒரு சாக்ரெட் ஆக்டிவிட்டியா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவே நம்ம வீட்டுல கேண்டில் பத்த வச்சோம் அப்படின்னா அது நார்மல் ப்ரொஃபேன் ஆக்டிவிட்டி. இதுதான் எம்எல் துர்க்கைம் வந்து தி எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் அப்படின்ற புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் தி கமெண்ட் பாக்ஸ். நீங்க சொல்ற கமெண்ட்ஸும் அப்ரிசியேஷன்ஸ்னா என்ன வந்து இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுது. அதனால உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அப்ரிசியேஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா ஃபீல் பண்ணா ஹிட் த லைக் பட்டன். If you want to listen to this video in English, make sure you subscribe to Sociology for competitive exams. You can also watch me other videos. I'll be uploading more videos on sociology. Thank you.